رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் அவனுடைய அருளால் புண்ணியமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 14வது நோம்பை நோற்றவர்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமை, காலை கடமையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை வேண்டி அவனுடைய மன்னிப்பை கேட்டவர்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகள் எல்லாவற்றையும் ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த குர்ஆனில் இருந்து அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 13 துஆக்களை நாம் தெரிந்திருக்கின்றோம். இன்றைக்கு 14வது துஆவை தெரியவிருக்கின்றோம். இந்த துஆவை பொறுத்தவரையிலே குர்ஆனில் 3வது அத்தியாயமான ஆல் இம்ரான் என்ற அந்த அத்தியாயத்தில் 38வது வசனமாக இந்த துஆ இடம்பெறுகிறது. இந்த துஆவை பொறுத்தவரையிலே அது ஒரு சிறிய ஒரு துஆவாக இருந்தாலும் அந்த துஆவை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை அவர்கள் கேட்டனுடைய பின்னணியும் ஒன்று இருக்கிறது. அதுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாற்றை சொல்லி காமிக்கின்றார். அதாவது, இது காலத்து இம்ராத்தி இம்ரான ரப்பி இன்னி நதர்த்து மா ஃபீ பத்னி முஹர்ரரா. இந்த இம்ரானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார், அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒரு நேர்ச்சி செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை நீ தந்தால் அந்த குழந்தையை உன்னுடைய இல்லத்துக்காக வேண்டி நான் அர்ப்பணிப்பேன். அவர்கள் பெற்றெடுத்த போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவர்கள் அந்த குழந்தையை பெறுகின்ற பொழுது அந்த குழந்தை பெண் குழந்தையாக இல்லை. எனவே சாதாரணமாக பள்ளிவாசல்களுக்கு வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஈண்டெடுத்தது பெண் குழந்தை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவருடைய நியத்தின் அடிப்படையிலே அந்த பிள்ளையை பள்ளிவாசலிலே பராமரித்து வளர்க்கிறார். அந்த குழந்தை அவர்கள் ஈண்டெடுத்த அந்த குழந்தையினுடைய பேர் என்ன? மரியம். மரியம் அப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்களை அந்த பள்ளிவாசலை பராமரித்து பள்ளிவாசல் மஹராபிலே அவர்கள் வளர்கிறார்கள். அவர்களை வளர்க்கின்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் பொறுப்பு காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரிக்கணும், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கவனிக்கணும் என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நாள் போய் கவனிப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, பள்ளியில் இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போய் கவனிப்பார்கள். ஒரு நாள் அவர்கள்
அங்கே வருகின்ற பொழுது மரியலாம் அவர்களிடத்திலே வழக்கத்துக்கு கால சூழ்நிலையிலே இல்லாத கனி வர்க்கங்கள் அவர்களிடத்திலே இருக்கிறதை பார்க்கிறார்கள். அந்த மகாராம் என்ற இடத்துல மரியவனத்தில கனி வர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இது இந்த காலத்தில் கிடைக்காத கனி வர்க்கங்களாகிவிட்டதே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிறார்கள். கால அன்னாலிக்கு ஹாதா, இந்த பழங்கள் உனக்கு எப்படி கிடைத்தது? நான் தானே உன்னை வந்து பராமரித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லா உணவுகளும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையிலே இந்த கறி வர்க்கங்கள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று அவர்கள் கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், காலத்தி ஹுவ மின் இந்தில்லாஹ், காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அது அது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று அந்த அவர்கள் பருவத்திருக்கின்ற பொழுதே எனக்கு அல்லாஹ் தான் இதை தந்தார். இன்னல்லாஹ யர்சுக் மன் யஷாஹு பிகைரி ஹிசாப், இதையும் சொல்கிறார்கள். எனக்கு அல்லாஹ் தந்தார், அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு எல்லையில்லாத ரிசுக்களை அவன் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கிறார். எனவே அந்த அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார்கள். இதை பார்த்த உடனே அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவன் நினைத்தால் எந்த நேரத்தில் எந்த ரிசுக்கை வேண்டுமானாலும் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பவர் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அப்படி நம்புகின்ற அந்த நேரத்தில் இந்த இந்த காட்சியை இதை பார்த்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுதல் வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. காரணம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதான ஆள், அவருடைய முதுமை பருவத்திலே குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் இதை பார்த்த உடனே அல்லாஹ் வல்லமை மிக்க அல்லாஹ் நாடினால் அவனால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். அதுதான் துஆ. இந்த துஆ, ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. இதுதான் துஆ. ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. இந்த துஆவை கொண்டு பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். என்ன கேட்கிறார்கள்? ரப்பி, என்னுடைய இறைவா, என்னுடைய இரட்சகனே, ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தையிபா, எனக்கு உன் புறத்தில் இருந்து ஒரு அழகான ஒரு சந்ததியை, ஒரு குழந்தை எனக்கு தந்தருவாயாக. என்ன கேட்கிறார்கள்? என்னுடைய இறைவா, நான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வயதோ முதுமையாகிவிட்டது, இந்த நேரத்தில் நீ நினைத்தால் நடக்காது ஒன்றுமில்லை. எனவே ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தையிபா, உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய ஒரு சந்ததியை, ஒரு குழந்தை எனக்கு தந்தருவாயாக. இன்னக்க ஸமீஉத் துஆ, நிச்சயமாக நீ துஆக்களை, பிரார்த்தனைகளை செவியேற்று அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே உள்ளம் உருகி இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். இது சின்ன 3 எழுத்துக்களை, 3 வாக்கிய 3 வார்த்தைகளை கொண்ட ஒரு துஆவாக இருந்தாலும் கூட அந்த துஆவுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது என்பது இங்கே நம்மால அறிய முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கண்ணால் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே உள்ளத்திலே அவர்களுக்கு தோன்றுகிறது, நமக்கும் நாம் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அவருடைய இதயத்திலே ஆழமாக இடம்பெறுகிறது. உடனேயே அவருடைய வாயிலிருந்து இந்த பிரார்த்தனை வருகிறது. இந்த பிரார்த்தனையுடைய அழுத்தம், அதனுடைய இஹ்லாஸ், அதனுடைய தூய தன்மை, இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்த உடனே உடனடியாக அவர்களுக்கு ரிப்ளை கொடுக்கிறார், அல்லாஹ் பதில் கொடுக்கிறார். வனாதத்துல் மலாயிகா யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, உம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய உமக்கு நற்செய்தியை சொல்லுகிறோம். யஹ்யா என்கின்ற ஒரு
குழந்தையை உமக்கு நாம் தருவதற்கு உமக்கு நற்செய்தி சொல்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவருடைய துஆவுக்கு உடனடியாக ரிப்ளை கொடுக்கிறார். இதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள், நடந்த நிகழ்வுகள். இது நாம் இந்த துவாக்களை முக்கியத்துவத்தையும், அந்த துவா என்பது சாதாரண ஒன்றல்ல. துவா என்பது நாம் நினைக்கிற மாதிரி அல்ல. நம்ம எந்த அளவுக்கு நாம் கேட்கின்ற அந்த துவாவினுடைய பொருளை, அதனுடைய அர்த்தத்தை, எந்த நோக்கத்தோடு நாம் கேட்கிறோம் என்பதை உள்வாங்கி உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளை வந்து அல்லாஹ்வுடைய அருளின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை. அவர் எது வேண்டுமானால் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுப்பார். காலச்சூழலைக்கு மாற்றமாக எந்த உணவையும் அவன் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆற்றல் இருக்கிறது என்ற அழுத்தமான ஒரு நம்பிக்கை வந்துகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையினுடைய வேகம், அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பிரார்த்தனை, அது மிக வேகமாக அல்லாஹ்விடத்திலே போய் அவனுடைய அரசை தட்டுகிறது. உடனே ரிப்ளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார் என்பதைத்தான் நபிமார்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையினுடைய விளைவை அதிலிருந்து நாம் படிக்கின்ற பாடமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சோழர்களை, குறிப்பாக இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதங்களிலே அல்லாஹ்வுடைய அருள் அடியார்கள் பக்கம் நெருங்கி வந்திருக்கக்கூடிய நிலையிலே அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், வேதனைகள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய எதிரிகள் இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் அழிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை தவிர வேறு எதன் மீதும் நம் நம்பிக்கை வைக்காத நிலையிலே, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் கண்ணை திறந்து இந்த உன்னை நம்பியிருக்கக்கூடிய சமூகத்துக்கு நீ அருள் செய்வாயாக. நீ இந்த சமூகத்தை எதிர்நோக்கி வருகின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் நம்ம சமுதாயத்தை காத்தருள்வாயாக. என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் நீ தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய். எனக்கு எது தேவையோ, எது நல்லதோ அதை எனக்கு நீ தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு அவன் பதிலளிக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்வை பிரார்த்திப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் எல்லோர் மீதும் அவருடைய அருள் வாக்கியங்களை பெருந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.